சொல்றாங்க. ஓரணியில் தமிழ்நாடு இது வந்து சாத்தியமாகுமா அப்படின்றது வந்து இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்ல அது நீங்க போன தேர்தல 2021 தேர்தல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருங்கிற ஒரு மாதிரி ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு நேரேஷன் செட் பண்ணாங்க. அவர் வந்தா எல்லாமே நடந்துரும், ஒரு விடியல் நடந்துரும், இந்த தமிழக மக்கள் எல்லாம் சுபிக்ஷம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இவர்தான் எங்களை காக்க வந்த ரட்சகர், மீட்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்று வேலை. இந்த தவறுகள் 2021 தேர்தல் நான் வெற்றி பண்றதுக்கு அப்புறம் நடக்காதுன்னு என்ற பொய்யான ஒரு வாக்குறுதியை சொல்லி அவர் வந்து தன் ஆட்சி கட்டில இறங்கினார். அந்த 2001 என்று ஆட்சி அரியணையில் இறங்கினாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த மக்கள் பட்ட துயரத்துக்கும் பட்டுக்கொண்ட துயரத்துக்கும் எண்ணற்ற துயரங்களை பட்டு அவங்க வந்து மிக மோசமான இடத்துக்கு, எப்படி வந்து 2021 அவர்கள் மோசமான அதை விட அதல பாதாளத்துக்கு இந்த அரசு கொண்டு போனதுதான் உண்மை. நான் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே ஓர் அணியில இல்ல, எல்லாருமே ஒற்றுமையா தானே சார் இருக்காங்க. அது எப்படி நம்ம ஓர் அணியில் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஏன் பொன்முடி நீக்கப்பட்டார்? ஏன் பொன்முடிய பொறுப்புல நீக்கினீங்க? எதற்காக இன்னைக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்? எதனால சொல்லுங்க? எல்லாம் நீங்கள் செய்த ஊழல்களால, லஞ்சத்தினால, லஞ்சம் வாங்கினால அந்த 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 திமுக அரசு ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் இன்னைக்கு வந்து செயலற்று போய் நிற்கிறது. இத்தனை கட்சிகளை கூட்டணியில வச்சிருக்கீங்களா? 12 கட்சிகள் 15 கட்சிகளுக்கு மேல கூட்டணியில் வச்சு, இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாம உங்களால தனித்து வெல்ல முடியுமா? இல்ல, இத்தனை கட்சிகளை கொண்டு நீங்கள் ஓரணியில் தமிழகம் சொல்றீங்க. நீங்களே ஒரு ஓரணிய உங்களோட திமுகவை 234 தொகுதிகளிலும் திமுகவின் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்கிறதா இந்த திமுக அரசுக்கு? நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்குது இல்ல. இன்னைக்கு 234 தொகுதியில் வேட்பாளரை போட்டு எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அவர்களையே வேட்பாளரை நிறுத்தி களம் காணும் சமூக நீதியும் சமத்துவத்தையும் நிலைநாட்டக்கூடிய கட்சியா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. மாற்றுறது இன்னும் நீங்க 30 தலைமுறை உங்க தலைமுறை வந்தாலும் இந்த தமிழகத்தை நீங்கள் எதுவுமே செய்ய போற கிடையாது. தமிழகத்தை ஓரணியில் திரட்ட போற கிடையாது. தமிழகத்தை ஓரணியில் திரட்டி கொண்டு போ ஒரே தலைவர் என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். கட்சி தொடங்கப்பட்ட நாட் முதல் இன்று வரை மக்களோடு மட்டுமே பயணிக்க கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அவர்களின் என்ன இன்னல்களா இருந்தாலும் சரி, சிக்கல்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவையா இருந்தாலும் சரி, முதல் ஆளாக நேரில் சென்று அவர்களுக்காக ஆறுதல் கொடுக்கவும், அவர்களுக்காக களத்தில் நின்று அவர்களுக்கான உரிமைகளை, பறிக்கப்பட்ட உரிமைகளை வாங்கி கொடுப்பதிலிருந்து இருந்து எல்லாத்திலையும் முதன்மையா நிற்கிற நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்களா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விருதா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பெயர்ல வந்து முதல்வர் அவர்கள் வந்து தீவிரமாக வந்து 2026 தேர்தலுக்காக வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓரணியில் தமிழ்நாடு இது வந்து சாத்தியமாகுமா அப்படின்றது வந்து இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல அது நீங்க போன தேர்தல 2021 தேர்தல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருங்கிற ஒரு மாதிரி ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு நேரேஷன் செட் பண்ணாங்க. அவர் வந்தா எல்லாமே நடந்துரும், ஒரு விடியல் நடந்துரும், இந்த தமிழக மக்கள் எல்லாம் சுபிக்ஷம் அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைச்சு இவர்தான் எங்களை காக்க வந்த ரட்சகர், மீட்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்று வேலையை செய்து இந்த மக்களின் இயலாமையும் அவரோட வறுமையும் பயன்படுத்திக்கிட்டு, சரி எப்படியாவது இவர் வந்தா ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு மக்களை நம்ப வச்சு ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து இவ்வளவு மோசடிகள் செய்து வந்து தான் தொடங்கிய கேம்பெயின்ல முதலாக என்ன சொன்னார்னா, நான் மன்னிப்பு கேட்கிறேன், இது முன்னாடி நான் பல தவறுகளை செஞ்சுட்டேன், இந்த தவறுகள் 2021 தேர்தல் நான் வெற்றி பண்றதுக்கு அப்புறம் நடக்காதுன்னு என்ற பொய்யான ஒரு வாக்குறுதியை சொல்லி அவர் வந்து தன் ஆட்சி கட்டில இறங்கினாரு. அந்த 2001 என்று ஆட்சி அரியணையில் இறங்கினாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த மக்கள் பட்ட துயரத்துக்கும் பட்டுக்கொண்ட துயரத்துக்கும் எண்ணற்ற துயரங்களை பட்டு அவங்க வந்து மிக மோசமான இடத்துக்கு, எப்படி வந்து 2021 அவர்கள் மோசமான அதை விட அதல பாதாளத்துக்கு இந்த அரசு கொண்டு போனதுதான் உண்மை.
இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் விடியல் கிடைக்கல. ஒவ்வொரு மக்களும் அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல இருக்கிற மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லோருமே சராசரியாக எல்லோருமே பாதிக்கப்படுறாங்க. அப்ப இது மக்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னா மக்கள் மட்டும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் உள்ள வளங்களும் சூறையாடப்படுது. அப்ப இனி அடுத்து வர தலைமுறைக்கும் எந்த ஒரு நலத்தையும் திட்டங்களும் கொடுக்காமல் இங்கு இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் சுரண்டி இவர்கள் மட்டுமே இந்த குடும்பம் மட்டுமே தின்று கொழுத்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த தேர்தல்ல 2026 தேர்தலில் இதே மாதிரி ஒரு 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 கேம்பெயினை ரன் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்றிணைந்துருவோம், ஒரு அணியில இருக்கலாம் அப்படின்னு எப்ப இன்னைக்கு நீங்க 2021 தேர்தல வரும்போது சொல்லலாம் நீங்க. ஆனா இன்னைக்கு 2026 தேர்தலும் இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னா அப்ப உங்களுக்கே என்ன புரியுதுன்னா உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே ஒரு அணியில இல்ல, எல்லாருமே ஒற்றுமையா தானே சார் இருக்காங்க. அது எப்படி நம்ம ஒரு அணியில் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஏன் பொன்முடி நீக்கப்பட்டார்? ஏன் பொன்முடிய பொறுப்புல நீக்கினீங்க? எதற்காக இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்? எதனால சொல்லுங்க? எல்லாம் நீங்கள் செய்த ஊழல்களால, லஞ்சத்தினால, லஞ்சம் வாங்கினால அந்த 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 திமுக அரசு ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் இன்னைக்கு செயலற்று போய் நிற்கிறது. மக்கள் முன்னாலே அவங்க அவமானப்பட்டு நிக்கிறாங்க. எந்த இடத்துலயும் மக்களை அவர்கள் நேரடியாக சந்திக்க திராணி இல்லாமல் தெம்பு இல்லாம நிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அப்ப இது இவர் யாருக்கு ஓரணியில் திறனும்னு சொல்லணும்னா அவர் திமுகவுக்கு தான் சொல்லணும், மக்களை சொல்லக்கூடாது. மக்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டு நின்று எதிர்த்து இன்னைக்கு திமுக எதிர்த்து வாக்களிக்க தயாராயிட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்துல இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மிகப்பெரிய சண்டை. இன்னைக்கு கே நேரு அவர்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கட்சிக்குள்ள அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது. அதையெல்லாம் அவரால் சகித்துக் கொள்ள முடியல. அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு திமுக ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிச்சு நிக்குது, உடைஞ்சு போய் நிக்குது. திமுகவின் எல்லா பொறுப்பாளர்களுமே இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்ட வேண்டிய இடத்துல நாங்க நிக்கிறோம். நாங்கள் பல கோடிகளை செலவு செய்து இந்த பதவிக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது எங்களால் சம்பாதிக்க முடியுமா, ஏதாவது நாங்க இதனால் பயனடைய முடியுமான்னு அவர்கள் கட்சியின் ஆளுங்களே என்ன சொல்றாங்கன்னா எல்லா காசுகளையும் எல்லா வருமானத்தையும் நாங்கள் ஈட்டி மொத்தமாக நாங்கள் இந்த குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோங்கிறத அவர்களோட குமுறலா இருக்கு. அப்ப இவர்களை முதல்ல என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஊரா போய் அவர்கள் கட்சியில இருக்கிறவங்கள ஓரநிலைத்திருக்கணும். அந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் இல்ல, 1.5 கோடி தொண்டர்கள் வச்சு கொண்டவங்க இன்னைக்கு தொண்டர்கள் இல்லாம இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தொடர்ச்சியாக இன்னைக்கு வெற்றியை கூட நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுதோ, என்ன செயல் திட்டம் வச்சிருக்கோ, எதை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகரோ அதெல்லாம் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து செயலாக்கத்துக்கு கொண்டு எப்படியாவது நம்ம இந்த மக்கள்ல ஏமாத்தி மறுபடியும் வென்றலாம் நினைக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அது ஒரு தடவை மக்கள் ஏமாறலாம். போன தடவை உங்களை ஸ்டாலின் தான் வர்றான்னு சொன்ன நீங்க ஒரு நீல திரட்டுங்க உங்க கட்சியினரை. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்றேம்மா, இத்தனை கட்சிகளை கூட்டணியில வச்சிருக்கீங்களா? 12 கட்சிகள் 15 கட்சிகளுக்கு மேல கூட்டணியில் வச்சிருக்கீங்க. இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாம உங்களால தனித்து வெல்ல முடியுமா? இல்ல, இத்தனை கட்சிகளை கொண்டு நீங்கள் ஓரணியில் தமிழகம் சொல்றீங்க. நீங்களே ஒரு ஓரணியில உங்களோட திமுகவை 234 தொகுதிகளிலும் திமுகவின் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்கிறதா இந்த திமுக அரசுக்கு? நீங்க நல்லாட்சி கொடுத்துட்டீங்களா? 2021 வரும்போது 15 பேரை கூட்டிட்டு நீங்க தேர்தலை சந்திச்சீங்க, சரி. இப்போ எதுக்கு நீங்க மறுபடியும் கூட்டணிகளோட போறீங்க? நீங்க திமுக தான் நல்லாட்சி கொடுத்தது. திமுக தான் மக்கள் கேட்ட எல்லாத்தையும் மக்கள் கேட்காதையும் கொடுத்துட்டாரு. சார் அவங்களும் சொல்றாங்க நல்லாட்சி நாங்க கொடுத்திருக்கோம், கண்டிப்பா 2026லயும் கண்டிப்பா நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றாங்கம்மா. ஆனா ஏன் இத்தனை பேரை கூட்டிட்டு வரணுங்கிற? இவ்வளவு பெரிய கட்சிங்கிறீங்க, வளர்ந்த கட்சிங்கிறீங்க, எல்லா இடத்திலும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட எல்லோருக்கும் நான் செய்து விட்டேன். நாங்கள் உங்களுடைய தகப்பனார் போல அப்பா போலன்னு சொல்றீங்களா? அப்ப மக்கள் எல்லாம் உங்களை கொண்டாடுறாங்க, எங்க போனாலும் மக்கள் எழுச்சியாக வர்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி சொல்ற திமுக தனிச்சு இந்த தேர்தலை சந்திக்குமா? ஒரு முறையாவது சந்திக்குமா? அப்ப மக்கள் எல்லாத்துக்கும் திமுக நன்மை செஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். நன்மை செஞ்ச திமுக ஏன் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வரீங்க? 15 கட்சி கூட்டணி எதுக்கு? நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்குது இல்ல. இன்னைக்கு 234 தொகுதியில் வேட்பாளரை போட்டு எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அவர்களையே வேட்பாளரை நிறுத்தி களம் காணும் சமூக நீதியும் சமத்துவத்தையும்
நிலைநாட்டக்கூட கட்சியா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. இன்றுதான் நீங்க 60-70 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி கட்டில் இருந்து விட்டு இன்னைக்குதான் நீங்க வந்து ஹாஸ்டல் பேரு, தங்கும் விடுதி பேரையே இன்னைக்கு சமூக நீதி தங்கும் விடுதின்னு மாத்துறீங்க. இன்னைக்குதான் நீங்க அந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க. நகர்ந்து நீங்க வந்து இன்னைக்குதான் நீங்க வந்து ஒரு ஒரு தங்கும் விடுதிக்கே நீங்கள் வந்து பேரை மாத்தக்கூடிய இடத்துக்கு தான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களே தவிர, மித்தபடி நீங்க போற ரெட்டியார் நல சங்கமா இருக்கட்டும், ரெட்டியார் சங்கமா இருக்கட்டும், உங்கள் அமைச்சர்கள் போகக்கூடிய சங்கங்களா இருக்கட்டும், இதெல்லாம் என்னைக்கு நீங்க மாறுறது, என்னைக்கு நீங்க மாத்துறது? இன்னும் நீங்க 30 தலைமுறை உங்க தலைமுறை வந்தாலும் இந்த தமிழகத்தை நீங்கள் எதுவுமே செய்ய போற கிடையாது. தமிழகத்தை ஓரணியில் திரட்ட போற கிடையாது. தமிழகத்தை ஓரணியில் திரட்டி கொண்டு போ ஒரே தலைவர் என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இன்னைக்கு எல்லா சாதி கட்சிகளையும் சாதிகளாக மதங்களாக பிரித்து நீங்கள் கூறு போட்டு அவர்களிடம் வாக்குகளை வாங்குவதை தடுத்து இன்னைக்கு எல்லோரும் ஓரணியில் திரண்டு பஞ்சமி நலத்தை மீட்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆதிக்க சாதியினரே பேச வச்சிருக்காரு அண்ணன். இது வந்து சமத்துவம் சமநீதியை நோக்கி போறதா, ஓரணியில் திரட்டு கொண்டிருக்கிறாரா? ஒரு தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு எல்லாமே ஒன்று, எல்லாமே ஒரு இனம், தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் மதத்தின் பேராலோ மொழியின் இனத்தின் பேராலோ சாதியின் பேராலோ நீங்கள் பிரிந்து கிடக்காதீர்கள் என்று சொல்லி எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார். இதை செய்யுமா? சாதிக்கா நாளைக்கு போய் சாதி சங்கம் கூட நிக்குமா நிக்காதான்னு மட்டும் கேளுங்க. நாளைக்கு மதத்தின் பேரால் இஸ்லாமிய சங்கத்தின் போய் நிப்பாரா நிக்க மாட்டாரா? கிறிஸ்துவ சங்கத்தின் போய் பின்னாடி நிக்க மாட்டாரா? எல்லோரும் ஓரணியாக நீங்கள் திரட்ட வேண்டும்னா இதை செய்யுங்க. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2026 அந்த தேர்தலை முன்னிறுத்தி எல்லா கட்சிகளும் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இப்ப நாம் தமிழர் எந்த மாதிரியான வழிமுறைகளை மேற்கொண்டிருக்கு? இல்ல, நாம் தமிழர் கட்சி நீங்க வந்து சுற்றுப்பயணம்ங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தேர்தல் வந்தாதான் நாங்கள் மக்களை சந்திப்போம், தேர்தல் வந்தாதான் மக்களோட இடங்களுக்கு போவோம், மக்களின் கோரிக்கைகளை கேட்போம் அப்படிலாம் கிடையாது. கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை மக்களோடு மட்டுமே பயணிக்க கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அவர்களின் என்ன இன்னல்களா இருந்தாலும் சரி, சிக்கல்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவையா இருந்தாலும் சரி, முதல் ஆளாக நேரில் சென்று அவர்களுக்காக ஆறுதல் கொடுக்கவும், அவர்களுக்காக களத்தில் நின்று அவர்களுக்கான உரிமைகளை, பறிக்கப்பட்ட உரிமைகளை வாங்கி கொடுப்பதுல இருந்து எல்லாத்துலயும் முதன்மையா நிக்கிற நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்களா இன்னைக்குதான் தேர்தல் வந்தோன்னு தான் இவருக்கு ஓரணியில் தமிழன் ஒரு பிராண்ட் உருவாக்குறாரு, அந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் தனியா வாகனம் வைத்து கோயம்புத்தூர்ல பரப்புரையை தொடங்குறாரு. இதெல்லாம் அவர்களுக்கு தேர்தல் வரும்போது மட்டும்தான் தெரியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் 2021 தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிக்கல்களும் இன்னல்களும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதற்கு நேரடியாக சென்று அண்ணன் அவர்களோடு நின்று குரல் கொடுத்து அதற்காக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து அதற்காக தீர்வுகளையும் கண்டிருக்காங்க. அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வேட்பாளர் தேர்வணும், கூட்டணி தேர்வணும், கூட்டணியில எவ்வளவு பேரம் பேசப்படும், இதெல்லாம் ஒரு கணக்குகளை போடக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் நான் சொல்வது என்னவென்றால், நாம் தமிழர் கட்சி 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை போட்டு களத்தில் நின்று வேலையே ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல்ல வந்து பல விவரங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இன்னொரு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினரையும் சீமான் அவர்களையும் வந்து ஊடகத்துல இருந்து புறம் தள்ளிட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்பு வந்து மும்முனை போட்டி தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருமுனை போட்டி அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? இல்ல, அது வந்து ஒரு அறமற்ற செயல், ஒரு அநாகரிகமான செயல். இத வந்து ஊடகம் என்ற பெயர்ல ஊடகத்தை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக எப்படி பாஜக இந்த ஒட்டுமொத்த தேசத்தில் உள்ள ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தான் நினைத்தவற்றை செய்ய நினைக்குதோ அவர்களின் அதே ஒரு பேரலர் இது ஃபோர்ஸ் தான் இவங்க. நீங்க பாஜக எப்படி வந்து ஒரு தீய சக்தியாக இந்த தேசத்துக்கு ஒவ்வாமையாக இருக்கிறதோ அதே போல்தான் இந்த திமுக என்ற தீய சக்தியும் இந்த தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்து எப்படியெல்லாம் பாசிசத்தை அவர்கள் வந்து நேரடியாக செய்கிறார்களோ இவர்கள் கொள்ளைப்புறமா செய்வார்கள். அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேருக்கும் வேறுபாடே கிடையாது. எங்கெல்லாம் நீங்கள் பாஜக நீங்க யோசிச்சு பாருங்க, அதிமுக இருக்கும்போது கூட பாஜக இந்த அளவுக்கு இந்த மண்ணில் வேரூன்றவில்லை. தொடர்ச்சியாக பாஜக எப்பெல்லாம் வந்து வீறு கொண்டு இந்த மண்ணில் எழுந்து இவ்வளவு பெரிய நாச சக்திகளை தொடர்ச்சியாக செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் திமுக இங்க ஆட்சியில் இருக்கும்.
வெளியில் வெளியில் வேஷம் போட்டுக்கொண்டு பின்னாடி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஊழல் குற்றச்சாட்டுகள்ல அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வரும்போது நேரா ஓடி போய் பிரதமர் அவர்களை சந்தித்து கைகுலுக்கி விட்டு இன்னைக்கு அமைதியா வந்து பாஜக வரக்கூடாதுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இப்ப அதே போலதான் இன்னைக்கு வந்து ஊடகத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று இல்லாத போலையும் 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை 234 தொகுதியிலும் தேர்தலில் பங்கு பெறக்கூடிய வேட்பாளரை நிறுத்தி தனித்த சின்னத்தில் அவர்களின் சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்தி பங்கு பெறக்கூடிய கட்சியை இவர்கள் சர்வசாதாரணமாக நினைத்து புறம் தள்ளுவதை என்றால் 2026 மக்கள் இதை உற்று நோக்கி கொண்டா இருக்காங்க. அவர்கள் கொடுக்க போகும் வாக்குகள் இவர்கள் வாயை அடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. கண்டிப்பா. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஏன் இந்த மாதிரியான புறம் தள்ளுற வேலைகள் வந்து தொடர்ந்து வந்து நான்கு கொண்டிருக்கு? வெற்றியை நோக்கி இது அச்சம் தான், இது பயம்தான். நீங்க ஒருத்தரை யாரை பார்த்து பயப்படுறீங்களோ அவர் தான் நீங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து பயமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு விஜய் அவர்கள் பெரிய வாக்கு வங்கி வர மாட்டார், அது அவங்களுக்கு தெரியும். எப்படி கமலஹாசன் இருந்தாரோ, எப்படி இதற்கு முன்பு டிடிவி இருந்தாரோ, இதை போலதான் இவர்கள் எல்லாம் ஒரு அடியில் எங்கோ ஒரு இடத்தில் போய் அவங்க சமரசம் அடைஞ்சிருவாங்க. அப்ப இவர்களை வளர்த்து விடுவதால, இவர்களை பெரிதாக ஊடகங்கள் பேசுவதால ஒரு கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டா இந்த கோடோட இது மறைஞ்சிருங்கிறதுக்காக இந்த எண்ணத்தில் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா விஜயை தூக்குறாங்க. விஜய் வந்து விட்டார், விஜய் தான் 3ஆவது. என்ன டேட்டா இருக்கு இவர் பேசுகிற சன் டிவி குணசேகரா இருக்கட்டும் இல்ல சவுக்கு சங்கரா இருக்கட்டும், எந்த டேட்டாவை வைத்துக் கொண்டு 3ஆவதாக மிகப்பெரிய அணியாக விஜய் அவர்களை சொல்றார்கள் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கிறான்னு சொல்லணும். 36 லட்சம் வாக்குகளை வாங்கி ப்ரூவன் ரிசல்ட், நாங்கள் 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நின்று கொண்டிருக்கிறோம். இதை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அஜெண்டா இருக்கு. நீங்கள் வந்து விஜய் அவர்கள் பின்னாடி நின்று கொண்டு நீங்கள் அவர் வந்தால் பிரச்சனை இல்லை எனக்கு, இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடிய வாக்கு எல்லாம் விஜய் வாங்குறார் என்று பகல் கனவு காண்றாங்க. எங்களுக்கான வாக்குகள் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. அதாவது விஜய் அவர்களை 3ஆவது கட்சியா வந்து சொல்றதற்கு என்ன காரணம் கேட்டிருந்தீங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினர்களாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்களே, ஒருவேளை இது காரணமாக இருக்கலாம் இல்லையா? இல்ல இதெல்லாம் ஒரு 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 ஆரோக்கியமா ஒரு படித்த ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாங்கிய ஒரு ஊடகவியலாளர் இதெல்லாம் ஒரு காரணமாக வைத்து அவங்க பேசலாமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு உறுப்பினர் சேர்த்துட்டா உறுப்பினர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் வாக்குகளை வாங்க முடியுமா? நீங்க அப்ப வந்து எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க? உறுப்பினர் யாரெல்லாம் இவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்கதான் பெரிய அளவுல வாக்குகளை வாங்க போறான்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதிமுக 1.5 கோடி உறுப்பினர்கள் வச்சிருக்கேங்குது, திமுக 1.5 கோடி உறுப்பினர்கள் வச்சிருக்கேங்குது. 1.5 கோடி உறுப்பினர் வச்சிருக்காங்க, ஏன் 15 கட்சி கூட்டணி வைக்கிறாங்கன்னு கேள்வி கேட்க மாட்டீங்களே? ஏன் ஒவ்வொரு தரையும் போலி வாக்குறுதி கொடுக்கணும்? ஏன் வந்து ஒவ்வொரு வாக்குக்கும் காசு கொடுக்கணும்? ஏன் கள்ள ஓட்டு போடணும்? இடைத்தேர்தல் முதற்கொண்டு கள்ள ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க. அப்ப இவர்கள் வைத்துக் கொண்டிருந்த உறுப்பினர் அட்டை, திமுக உறுப்பினர் அட்டை எல்லாம் செல்லாத அட்டை தானே. இவர்கள் சொல்லக்கூடிய வாய்மொழிகள் எல்லாம் பொய் தானே. அப்ப விஜய் அவர்களுக்கு வாக்குகள் போட போறேன்னு யாராவது சொன்னாங்களா? உறுப்பினரான எல்லாரும் சொல்லியிருக்காங்களா? இல்ல அவர்கள் கட்டாயமாக அவர்கள் வாக்குகளை செலுத்துவார்களா? ஒவ்வொரு குடிமகனும் அவன் 4 கட்சியில கூட உறுப்பினரா இருக்கலாம், 5 கட்சியில உறுப்பினரா இருக்கலாம். உறுப்பினரா இருக்கக்கூடியவர் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாருன்னு எந்த இடத்திலும் நிச்சயம் கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் அது மாறலாம். இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி பேசுறாங்கிறது ரொம்ப எனக்கு நகைப்புக்கு தான் இருக்கு, சிரிப்பா வருது. பாருங்கள், எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்? படத்தை பார்த்தாரு, படம் பிடிச்சிருக்கு, அதனால அவர் ஓட்டு போட்டுருவாங்க. இது என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால அப்பா ஓட்டு போட்டுருவாங்க. இப்படின்னா எப்பயோ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பாரு, வென்று போயிருப்பாரு. சிரஞ்சீவி அவர்கள் வென்றிருப்பாரு. ஏன் அவரெல்லாம் அமிதாப் பச்சன் என்னாச்சு? சிவாஜி கணேசனின் அரசியல் வாழ்க்கை என்னாச்சு? இன்னைக்கு பிரபாஸா இருக்கட்டும் இல்ல நம்ம அர்ஜுன் ரெட்டி அந்த தெலுங்கு நடிகரா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல
இன்னைக்கு புஷ்பா 2 படம் வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது அவர் பேர் நின்னாரு, அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. இவரெல்லாம் வாக்கெல்லாம் வந்துருமா அது? விஜய் அவர்கள் மாநாடு போடும்போது அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. அது எல்லாம் ஒட்டுமொத்தமா வாக்குகள் வந்துடும் எல்லா ஊடகங்களும் சொல்லிடுமா? யாராவது ஒருத்தரை விரல் நீட்டி சொல்லுங்க. இதே குணசேகரன் அவர்களை சொல்லுங்க. வந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளா மாறணும். அவர்களுக்கு ஒரு 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 எண்ணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு விஜயை வைத்து நம்ம ஒரு காய் நகர்த்துவோம். இந்த கட்சி இல்லைன்னு சொல்லிட்டா மக்கள் எல்லாம் உடனே ஓட்டு போட மாட்டோம். அப்படிலாம் இல்ல. கிளை அளவுகளையும் வேறு அளவுகளையும் நாம் தமிழர் கட்சி எல்லா ஊர்களிலும் கிராமங்களிலும் சென்று சேர்ந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களையும் எங்கள் சின்னமையும் கொண்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்த்தாச்சு. மக்கள் மனதில் எல்லா இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி இருக்கு. தேடி வந்து வாக்கு செலுத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. எங்களுக்குன்னு சின்னம் இல்ல. ஒவ்வொருத்தரையும் நீங்க சின்னத்தை மாத்தி மாத்தி கொடுத்தீங்க. அப்போவே 36 லட்சம் பேர் தேடி போய் எங்களோட வாக்கு 2வது வாக்குப்பட்டியல இருந்துச்சு. 16 இடத்துல இருந்துச்சு. அப்பவே தேடி போய் இத்தனை பேர் வாக்கு போட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும், தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும், எந்த சமரசமும் இல்லாமல் அதிமுக திமுக எதிர்க்கக்கூடிய பாஜக காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எப்படி புறக்கணிப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க? எப்படி அவர்களை நீங்க வந்து பட்டியலில் இருந்து மும்முனை போட்டின்னு அவர்களை தவிர்த்து விட்டு நீங்க சொல்லுவீங்க? களம் வரும், பார்ப்போம். இன்னும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்பதானே நீங்க நேரடியா வந்திருக்கீங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட. இனி எடுத்து வைக்க போகும் வாதங்களுக்கும் நீங்கள் செய்த அட்டுழியங்களுக்கும் அயோக்கியத்தனத்தையும் திமுக தோலரிக்க நாம் தமிழர் கட்சி காத்துட்டு. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.